ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல எங்க டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நீங்க லவ் பண்ண போஸ்டோட மைண்ட்ல இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் இருக்கு, நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு ரியூனியன் ஆசைப்படுறாங்களா, மறுபடியும் நீங்களும் அவங்களும் சேரணும்னு தாட் அவங்க மைண்ட்ல இருக்கு, அதை பற்றி பார்க்க போறோம். வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விடுங்க. ஓகேவா? யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 5 of Cups, 5 of Pentacles, 6 of Swords, 2 of Swords, Hermit, Knight of Wands, Sun, Page of Pentacles, 4 of Swords, 3 of Swords, 8 of Pentacles, 9 of Swords. Bottom of the deck, 3 of Pentacles. High Priestess, Hierophant, Hermit, Four of Swords, 9 of Wands, Devil, 10 of Cups, 4 of Pentacles, King of Swords, Knight of Wands, Ten of Wands, Page of Swords, Eight of Pentacles. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ள இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு நோ கான்டாக்ட் சிச்சுவேஷனில் இருக்கிறீங்க, ஒரு செப்பரேஷனில் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுற பர்சனோட மைண்டில் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு ரியூனியனில் கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு மைண்டில் அந்த மாதிரி தாட்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கனெக்டிவ் ரீடிங், ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே. தென் இப்போ நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சம்டைம் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, ஒரு பர்சன் ரொம்ப ட்ரிங்குக்கு அடிக்ட் ஆகி அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ஒரு ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்குறீங்களா? ரொம்ப ஒரு போதைக்கு அடிக்ட் ஆனவங்களை பார்த்தா நமக்கு தெரியும். ஓகே, அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற கனெக்ஷன் ஒரு போதை மாதிரி உள்ளே போயிட்டோம், வெளியே வர முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகே, ஏன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரெண்டு பேருக்கும் அப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு வெளியும் வர முடியாமல் உள்ளேயும் போக முடியாமல் ஒரு அடிக்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. மேபி ரிலேஷன்ஷிப்பை விட்டு போனது ஜூன் மந்தாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா மே மந்தாக இருக்கலாம், 6 மந்த் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைங்க 5 மந்த் ஆகிருக்கலாம். ஓகே, தென் என்ன ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிட்டு உண்டு. காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி ரொம்ப அடிக்ட், ரொம்ப ஒரு ஆக்சுவலி ஒரு ஒரு இதுக்குள்ளே நம்ம போயிருக்கோம், அதுலேருந்து வெளியே வராத அளவுக்கு ஒரு அடிக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. தென் உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம்.
ஓகே. ரிலேஷன்ஷிப்குள்ளே போயிட்டோம். 2 பேராலே வர முடியாம ஒரு இல்யூஷன் மாதிரி உள்ளேயே மாட்டிக்கிட்டு ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். மைண்ட் வைஸ் ஓகே. மைண்ட் வைஸ், மனசு வைஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். தென் இவங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஸோ அதனால் மூவ் ஆன் ஆகிருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, ஸோ இவங்க வந்து ஃபேமிலி, ரிலிஜியன்ஸ், கல்ச்சர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். ஓகே. மேபி இந்த பர்சன் ஒரு ஹையர் பொசிஷனாக இருக்கலாம், டீச்சர்ஸாக இருக்கலாம், காலேஜ் லெக்சராக இருக்கலாம். ஓகே. ஸோ இவருக்கு கீழே கொஞ்சம் பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அப்படின்னா மேபி இவர்கிட்ட இவரை சுற்றி கொஞ்சம் பேர் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ப்ராப்ளம்னு இவங்கக்கிட்ட சஜஷன் கேட்குறதுக்கு ஒரு 4 பேர் உண்டுன்னு வச்சுக்கோங்களாம். ஸோ இவங்கக்கிட்ட 4 பேர் உண்டு. மேபி இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இவங்க கொஞ்சம் பாப்புலராக இருக்கலாம், 4 பேருக்கு தெரியப்படுற ஒரு பர்சனாக இருக்கலாம். ஓகே. அப்போ இவரோட மைண்டில் என்ன இடம்னா, நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெடிஷ்னல் ஃபேமிலியாக இருக்கலாம், ட்ரெடிஷ்னல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற பர்சனாக இருக்கா சின்ன வயசுல இருந்தே. ஸோ இவங்களுக்கு நேம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்களோட நேமில் எந்த ஒரு டேமேஜும் வந்துடக்கூடாது. ஸோ அதனால இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு போயிருக்கலாம். இன்னொரு சிலவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அவன் சொன்ன மாதிரி ரொம்ப இல்லூஷன் மாதிரி, இந்த ரிலேஷன்ஷிப்பே டோட்லி ஒரு இல்லூஷன் மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஏன்னா வெளியே வர முடியாது, கொண்டு போக முடியாது. ஸோ அதனால் இதுலேருந்து நான் கொஞ்சம் எனக்கு பீஸ் ஆஃப் த மைண்ட் வேணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன ஐடியாவும் ஆக்சுவலாக ஆளுக்கு தெரியலை. ஸோ ஒரு கிளாரிட்டிக்காக ரிலேஷன்ஷிப் விட்டு போயிருக்கலாம். தென் என்ன கரண்ட் சுச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் வந்துட்டு நோ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்துட்டு. ஓகே. தென் இப்போ இவரோட எக்ஸ்பிரஷன் என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஓகே, ஆக்சுவலி இவருக்கு 2 சுச்சுவேஷன் ஆகும். ஓகே. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் லவ் பண்ணுற போஸ் உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க, இல்லைங்க எல்லா சோஷியல் மீடியா பிடிச்சி பிளாக் பண்ணி வச்சுருக்கலாம், இல்லைங்க ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுருக்கலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2 சுச்சுவேஷன், 2 இம்பார்ட்டன்ட். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டினியூஸாக எனக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்தீங்க, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் பற்றி வீடியோ போடுங்க, ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. ஓகே. ஸோ 2 சுச்சுவேஷன், ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் அவங்க, 2 இவங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகே. ஏன் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு போது மாதிரி ஒரு அட்ரிக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. தென் தேர்ட் பார்ட்டி யாராக வேணாலும் இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், மதராக இருக்கலாம். ஓகே. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். தேர்ட் பார்ட்டி இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக உண்டு. பட் தேர்ட் பார்ட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்க லைஃப்பில். நீங்களும் அவங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 சுச்சுவேஷன் ஆகும். 2 கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி 2 இதை சூஸ் பண்ணுறதுக்காக அதை சூஸ் பண்ணுறதுக்கான இவருக்கு ஆக்சுவலி தெரியலை. ஓகே. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இவர் ஃபார் எக்ஸாம்பிள் இவர் ஒரு டைமில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் நீங்கள் வேண்டாம் தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன் உங்களை விட்டுட்டு போயிட்டு ஷோராக போயிட்டு. ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு ஒரு பக்கம் நீங்கள் ஒரு பக்கம் அவங்க, 2ல் எதோ சூஸ் பண்ணுறது, 2ல் எதோ முன்னிட்டு கொண்டு போகிறதுன்னு எதுவுமே தெரியாது. ஸோ அதனால் ஆக்சுவலி அவங்களுக்கே கிளாரிட்டி இல்லை நான் எதோ சூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் ஆள் சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறதுக்கான ரீசன் இது தான். இன்னும் அவங்களுக்கு ஐடியாஸ் இல்லை. 2 சுச்சுவேஷன் ஸ்டக்காகி நிற்கிறாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் இதை சூஸ் பண்ணுறீங்க, அதனால் அதை சூஸ் பண்ணுறீங்க, அவங்களுக்கு முடியாது. ஓகே. அவங்களுக்கு 2 இம்பார்ட்டன்ட். அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் அவங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்ருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் பெரிய காமெடி என்னென்னா, ஆக்சுவலி ஆளுக்கு 2 சுச்சுவேஷனில் எதோ சூஸ் பண்ண ஐடியாவே இல்லை, 2 இம்பார்ட்டன்ட். ஓகே. பட் இவர் வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது எப்படி தெரியுமா, உனக்காக்கும் ப்ராப்ளம், எனக்கு ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, ஏன்னா நான் வந்து யாருக்கும் அடிமை இல்லை, நான் யாருக்கும் அடிக்டடும் இல்லை, யாருக்கும் அட்டாச்சும் இல்லை, என்னை யாரும் விலை கொடுத்து வாங்கவும் முடியாது, உனக்கு தான் கஷ்டம். எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனது நினச்சோம், இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனது நினச்சோம், எனக்கு ஒரு வலியோ வருத்தமோ ஒரு வேதனையும் இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், என் லைஃப் நல்லா போயிட்டுருக்குது. ஓகே. ஒரு வெளியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது, எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷனாக நினச்சி எனக்கு ஒரு பெயினோ ஒரு வலியோ ஒரு வேதனையும் ஒன்றும் இல்லை, நீயாக கஷ்டப்படுற, நீயாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிட்டு கஷ்டப்பட்டுருக்கேன். பட் நான் ஓகே, எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுனாங்க ஆள் வெளியே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஆளை பார்த்துக்கோங்க, எவ்வளோ கிரிமினலாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. 2 சுச்சுவேஷனில் ஏதோ சூஸ் பண்ண ஐடியா கிடையாது. அதனால் ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பட் வெளியே எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க. இப்படி தான் அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. பட் ஓவரால் என்னோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரில்லியண்டான ஒரு பர்சன். அவனோட ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா சாதுவாக இருக்கும். ஓகே. வலியோ வேதனையோ எதுவும் ஃபேஸில் காட்டவே மாட்டாங்க.
இவரோட ஃபேஸ் பார்த்து ஒன்றும் கண்டுபிடிக்கவும் முடியாது. டவுட்டில் ஒரு சைலண்டான ஒரு கேரக்டர். பட் பக்கா ப்ரில்லியண்டாக அதே மைண்டில் வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் ரூடாக நிற்கிறாங்க உங்ககிட்ட. ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆனது நினச்சி எனக்கும் ஒரு பெயின் உள்ள ஒரு வழி இல்லை, உனக்காக பெயின் வலி, நீ தான் கஷ்டப்படுற, ஏன்னா எனக்கு அதில் ஒரு பெயின் உள்ளான்னு நிற்கிறாங்க. ஆளை பொறுத்த மட்டும் என்ன தெரியுமா, ஆள் நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். ஓகே, அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த ரீதிக்கு காரியம் நடக்கணும். அது நடக்கிறதுக்காக எவ்வளோ வலியாக இருக்கட்டும், எவ்வளோ வேதனை பிடிச்சிட்டு நிற்கிற கேரக்டர், புரியுதில்ல? ஸோ அவங்க மைண்டில் ஒன்று செட் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அது நடந்தே ஆகணும், அவங்க நினைக்கிற ரீதிக்கு நடந்தாகணும். ஓகே, ஸோ அது நடக்கிறதுக்காக ஆள் எவ்வளோ வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், எமோஷனாக இருக்கட்டும், எல்லாம் ஹைடு பண்ண தெரிஞ்ச ஒரு பர்சன் ஆகும். அந்த அளவுக்கு இவருக்கு கழிவு உண்டு ஆக்சுவலி. ஓகே ஓகே தென் இதுதான் இவரோட எனர்ஜி. ஓகே, பட் ரிலேஷன்ஷிப் செப்ரேஷன் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு உண்மையாகவே அது பெயின் இருக்கான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் உண்டு. நம்ம வெளியே எப்படி வேணாலும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம்ல. வெளியே நம்மளோட பார்வைக்கு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுட்டு நல்லா மேக்கப் பண்ணி கார் எடுத்து பைக் எடுத்து என்ன வேணாலும் சீன் காட்டலாம்ல. பட் ரொம்ப டீப்பாக நம்ம உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா ஷோராக இவருக்கு பெயின் இருக்குது. இவருக்கு இந்த அளவுக்கு ஷோராக பெயின் இருக்குது. மேபி உங்களுக்கு டவுட் இருக்கலாம், ஏன்னா வெளியே அவங்க முகத்தில் ஒன்றுமே தெரியல, ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டு ஒன்றும் தெரியாதுன்னு. ஓகே, பட் பெயின் இருக்கிட்ட ஷோராக பெயின் உண்டு. அதுக்கு காரணமே அது கேட்டு நீங்கள் தான். ஓகே, ஸோ உங்களோட வைப்ரேஷன் கேட்டிங்க அப்படின்னா ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிட்டு உண்டு, உங்களுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி ஃபீல் ஆகிட்டு உண்டு. தென் இந்த ஒரு கட்டத்தில் இந்த பர்சன் நீங்கள் வேண்டாம், எனக்கு தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட்டும் போயிட்டு உண்டு. ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வெளியே வர முடியாமல் சிலவங்க, எல்லோரும் சொல்ல முடியாது, சிலவங்க ஸ்பிரிச்சுவல் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ஒரு இல்யூஷன் மாதிரி ஃபீலாக இருக்கலாம். இதுலேருந்து வெளியும் வர முடியாமல் உள்ளேயும் போக முடியாமல் அந்த வலி தாங்க முடியாமல் நீங்கள் மெடிடேஷனோ ஹீலிங்கோ ஏதாவது நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் பண்ணிக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட வைப்ரேஷன் என்ன அப்படின்னா, உங்களோட பெயின் என்ன, வலியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், மரணமாக இருக்கட்டும், எல்லாம் அது என்னோட போட்டும். ஓகே, அதை யாருக்கும் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. காட்டிட்டு உண்டு, பட் நோ யூஸ். ஓகே, இப்போ நான் படுற வலி, வேதனை, கஷ்டம், பெயின், மரணம் எல்லாம் யாருக்கு, இறைவனுக்கு தெரிஞ்சால் போதும், வேறு யாருக்கும் தெரிய வேண்டாம். எல்லாம் நீங்கள் சப்ரஸ் பண்ணிட்டு சீக்ரெட்டிவாக மாறிட்டு சைலண்டாக மாறிட்டு. ஓகே, எல்லாம் என்னோடய போகட்டும். ஸோ நீங்கள் ஹீல் ஆகும்னு நினச்சிட்டு உண்டு. மேபி நீங்கள் ஹீலாக ஸ்பிரிச்சுவல் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு உண்டு. மெடிடேஷனோ ஹீலிங்கோ எதாவது பண்ணிகிட்டு இருக்கலாம், பீஸ் ஆஃப் த மைண்டுக்காக. ஏன்னா இதில் உங்களுக்கு ஒரு ரொம்ப அடிக்டான மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம், ரொம்ப இலூஷன் மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம். ஸோ இதுலேருந்து வெளியே வந்து, ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் தேர்ட் பார்ட்டி தான் இம்பார்ட்டன்ட் போயாச்சு. ஓகே, இதுலேருந்து வெளியே வரதுக்கு நீங்கள் மெடிடேஷனோ ஹீலிங்கோ ஏதாவது கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் பண்ணிவிட்டு சீக்ரெட்டிவாக சைலண்டாக இருக்கலாம். எல்லாம் என்னோட இருக்கட்டும், என் காதல், என்னோடய ஃபீலிங்ஸ், என்னோடய எமோஷன், வலி, வேதனை எல்லாம் எனக்குள்ளே இருக்கட்டும். ஓகே, அது யாருக்கும் தெரிய வேண்டாம், நீங்கள் ஆகிட்டு உண்டு. ஸோ இது உங்களோட எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த வைப்ரேஷனில் யாராக இருக்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே, அதுக்காக கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களுக்கு வலி இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஷோராக உங்களுக்கு வலி உண்டு, பெயின் உண்டு, பட் எல்லாம் எனக்குள்ளே இருக்கட்டும், யாரும் அதை கண்டுக்க வேண்டாம், யாருக்கு அது தெரியவும் வேண்டாம். என்னோட வலி, வேதனை, மரணம் எல்லாம் நானே அனுபவிக்கிறேன், அந்த ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஆகிட்டு உண்டு. ஓகே ஓகே தென் இந்த ஒரு எனர்ஜி வந்து ஆப்போசிட் உள்ள பர்சன் அட்ராக்ட் பண்ணது நம்ம சொல்லலாம். ஓகே, சீரியஸ்லி அட்ராக்ட் பண்ணது. ஏன்னா இவருக்கு இந்த ஒரு சுச்சுவேஷன் போக போக, நாட்கள் போக போக இவருக்கு உங்களோட எனர்ஜி மனசில் ஆகிட்டு, நீங்கள் சீக்ரெட்டிவாக மாறிட்டு, சைலண்டாக மாறிட்டு. மேபி கரண்ட் சுச்சுவேஷனில் சோஷியல் மீடியாவில் வந்து எந்த ஒரு ஃபோட்டோஸ் நீங்கள் எதுவும் அப்லோட் பண்ணாமல் இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களை பற்றி எந்த ஒரு டீட்டெயில் இவருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ இவருக்கு பெயின் உண்டா கேட்டால் அப்கோர்ஸ் பெயின் உண்டு. தென் இந்த செப்பரேஷனில் எவ்வளோ தூரம் உங்களை மறக்கிறதுக்கு இவர் கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். ஓகே, பட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது. இவர் ஹாப்பியாக வைக்க என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஃப்ரெண்டு, பார்ட்டி, செலிப்ரேஷன், ஒர்க்கு, கெரியர் என்ன தான் இவங்க மைண்டை இவங்க டைவெர்ட் பண்ணாலும் இவர் லோன்லியாக இருக்கக்கூடிய டைமில் இவருக்கு ஒரு லோன்லினஸ் ஃபீல் ஆகுது, இன்கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகுது, மிஸ்ஸிங் ஃபீல் ஆகுது. ஓகே, எல்லாம் இருந்தும் தனியாக நிற்கிறேன், இல்லைனா எல்லாம் இருந்தும் அனாதையாக இருக்கிறேன், எல்லாம் பண்ணி எனக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லை. ஓகே, ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது செப்பரேஷனில். ஓகே, தென் உங்கள் சைடு ஆக்சுவலி பயங்கரமாக அவங்கள சேசிங் பண்ணுறாங்க. ஓகே, பயங்கரமாக அவங்கள சேசிங் பண்ணுறாங்க, உங்களுக்கே தெரியாமல் ஆகிட்டு
ப்ளாக் எடுத்து பார்க்குறது, லாஸ்ட்டு சீன் பார்க்குறது, சோஷியல் மீடியாவில் செக் பண்ணுறது, பயங்கரமாக செக் பண்ணுறாங்க. உங்களை பற்றி எந்த ஒரு டீட்டெயில் இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது கரண்ட் சுச்சுவேஷனில். மேபி பயங்கர ப்ரௌடியான ஒரு பர்சனாக இருக்கலாம், பயங்கர கண்ட்ரோலிங்கான ஒரு பர்சனாக இருக்கலாம். இவர் ஆக்சுவலி சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது என்னத்துக்கு அப்படின்னா, ஓகே சைலண்ட் நான் ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், இவங்க நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும். ஓகே இவருக்கு மைண்டில் எதுவும் செட் பண்ணி வச்சுட்டு உண்டு, நீங்கள் எதுவும் எதிர்பார்க்கக்கூடாது, கடைசி வரைக்கும் இவருக்கு நீங்கள் வந்து இவர் சொல்கிற எல்லாத்துக்கும் எஸ்ன்னு சொல்லிட்டு நிற்கணும், இவர் ஏதோ ஒரு மைண்டில் செட் பண்ணிட்டு உண்டு. ஸோ இவங்க நினைக்கிற ரீதிக்கு காரியம் நடக்கணும்னாங்க உங்களுக்கு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட், ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. பட் இங்கே சேசிங் பண்ணலை, சைலண்டாக மாறிட்டு உண்டு, ஒரு ஆவி இல்லை, ஒரு அட்ரஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஓகே ஸோ பயங்கரமாக மிஸ் பண்ணுறாங்க. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போச்சு, நான் என்ன பண்ணுவேன், ரெண்டு சுச்சுவேஷனில் நான் மாட்டிட்டேனே. ஓகே எனக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட், என்னால் தானே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி போச்சு, நான் தானே இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு எண்டிங்கில் கொண்டு வந்தேன், எல்லாத்துக்கும் ரீசன் நான் தானே அதை ஒத்துக்கிறாங்க. ஓகே இவங்க பண்ணி போன விஷயங்களை நினச்சி ரெக்ரெஷன் உண்டு, எல்லா மிஸ்டேக் ஏமான்னு இவருக்கு மனசில் ஆகிட்டு டோட்டலாக கரண்ட் சுச்சுவேஷனில் அவளோட வைப்ரேஷன் லோ ஆகும், டவுன் ஆகும். ஓகே நெகட்டிவ்ஸ் ஆகும். ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பில் ஒர்க் பண்ண ஹோப் உண்டு, ஏன்னா இந்த ஒரு பர்சன் எந்த சுச்சுவேஷனில் வந்தாலும் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணுவீங்க ஷோராக. பட் இவரோட மைண்ட் செட்டில் என்னென்னா, இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும், நடந்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் அவளோட மைண்டுக்குள்ளே போட்டு 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 ஓவர் திங்கிங் பண்ணி 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 ரிலேஷன்ஷிப்பில் ஹோப் இல்லை, ஃபினிஷிங் முடிஞ்சு போச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பை எண்டிங்கில் கொண்டு வந்தது நான் தான், எல்லாம் ஏமாவோட மிஸ்டேக் தான், அதை ஒரு நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் ஒர்க் பண்ண ஹோப் பண்ணி இவங்களோட ஹோப் அதை கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன் கண்ணுக்கு தெரிய மாட்டேதுன்னா அந்த அளவுக்கு இவங்க உங்களை படித்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பண்ண விஷயங்கள் பேசுனதெல்லாம் போட்டு போட்டு ஓவர் திங்கிங் பண்ணி முடிஞ்சு போச்சு. ஸோ அதை நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணாங்க. இந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு, இந்த அளவுக்கு இவங்களை டவுன் ஆக்கிறதுக்கும், இந்த அளவுக்கு இவரை லோவில் கொண்டு வந்ததும், இந்த அளவு இவர் ஃபீல் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன்னா உங்களோட கேரக்டர்ஸ். கரண்ட் சுச்சுவேஷனில் சைலண்டாக இருக்கிறீங்க, சீக்ரெட்டிவாக இருக்கிறீங்க. ஓகே ஸோ இந்த ஒரு கேரக்டர் இந்த ஒரு பர்சனை டவுன் ஆக்கிட்டு உண்டு, லோ ஆக்கிட்டு உண்டு நம்ம சொல்லலாம். மேபி இந்த பர்சன் பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பர்சனாக இருக்கலாம், பட் இந்த ஒரு செப்பரேஷனில் இவங்க டவுன் ஆகிட்டு உண்டு. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் ஹார்ட் பிரேக் ஆகிட்டு உண்டு, பெயின் இருக்குது, ஒரு வழியில் தான் கடந்து போயிட்டுருக்காங்க. பட் இதெல்லாம் ஷேர் பண்ணணும் உங்ககிட்ட ஒரு தாட் உண்டு, இவங்க அனுபவிக்கிற பெயினாக இருக்கட்டும், வலியாக இருக்கட்டும், இதெல்லாம் ஷேர் பண்ண ஒரு தாட் உண்டு. பட் ஃபியர் ஆகும், இனி நான் போய் கழிஞ்சேன் அப்படின்னா என்ன ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்களோ, இல்லைங்க என் மேலே எனக்கு உங்கள் மேலே எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, சாரின்னு சொல்லிவிட்டுன்னு ஒரு பயம் உண்டு இருக்கு. ஓகே கரண்ட் சுச்சுவேஷனில் கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, எப்படியாவது மைண்டை டைவெர்ட் பண்ணி இதுலேருந்து வெளியே வந்தால் போதும், ஏன்னா இவங்க நினைக்கிற இதுக்கு காரியம் நடக்கணும். அப்போ என்ன பண்ணணும், மைண்டை டைவெர்ட் பண்ணணும். ஸோ நல்லா ட்ரை பண்ணுறாங்க, மைண்டை நல்லா டைவெர்ட் பண்ணுறாங்க, கெரியரில் நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, கெரியரில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஓகே ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க நினைக்கிற ரீதிக்கு எந்த ஒரு லாபமும் இல்லை, இவங்க நினைக்கிற ரீதிக்கு எந்த ஒரு சக்ஸஸும் இல்லை நம்ம சொல்லலாம். இப்போ கெரியரில் மேபி ரொம்ப லவ் பண்ணி கெரியரில் ஒர்க் பண்ணுற பர்சனாக இருக்கலாம், கரண்ட் சுச்சுவேஷனில் இவங்களுக்கு ஒரு போர்டு தான் ஃபீல் ஆகுது. ஓகே கெரியர்லேயும் ஒன்றும் ஓகே இல்லை, ரியல் லைஃப்லேயும் ஒன்றும் ஓகே இல்லை, ரெண்டு சுச்சுவேஷன் ஸ்டக் ஆகிட்டு. மேபி இந்த ஒரு பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஹீலராக இருந்திருக்கலாம், ஒரு சன்னாக நீங்கள் இருந்திருக்கலாம். ஓகே நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் இந்த போஸ்டருக்கு நிறைய சக்ஸஸ் கிடச்சிருக்கலாம், கெரியரில் இருக்கட்டும், போஸ்ட்லேயும் இவரோட லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் கிடச்சிருக்கலாம், ரொம்ப ஹாப்பியாக ஒன்றுமே இல்லாட்டாலும் இவர் ஆத்மா திருப்தியோடு அங்கே இருந்துட்டு உண்டு நீங்கள் இருக்கக்கூடிய டைமில். ஓகே பட் இப்போ இவருக்கு லைஃப்பில் ஒரு சக்ஸஸும் இல்லை, டோட்டலாக ரெண்டு சுச்சுவேஷனில் மாட்டிட்டு, தேர்ட் பார்ட்டி ஒரு பக்கம் நீங்கள் ரெண்டு சுச்சுவேஷனில் மாட்டிட்டு டோட்டலி யூனிவர்ஸ் கிட்ட ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டு உண்டு, எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், எனக்கு ரெண்டு சுச்சுவேஷனில் எனக்கு எதோ சூஸ் பண்ணுறது, எதோ முன்னோட்டு கொண்டு போகணும் எனக்கு தெரியலை, எனக்கு ரெண்டு இம்பார்ட்டன்ட். ஓகே பட் எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும், எல்லாம் தெய்வம் எதை சொல்லுதோ அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், தெய்வம் என்ன முடிவை கொடுக்குதோ அதை நான் ஏற்றுக்கிறேன், டோட்டலி சரண்டர் பண்ணுறேன் யூனிவர்ஸ் கிட்ட. ஓகே ஸோ அது மட்டும் இல்லாமல் தூக்கம் இல்லை. ஆக்சுவலி நைட் ஆகக்கூடிய டைமில் உங்களுக்கே தெரியாமல் உங்களை சோஷியல் மீடியாவில் செக் பண்ணுறது, என்ன ஆகிப்போச்சு இவளுக்கு, இவளுக்கு ஏன் எதுவும் அப்லோட் பண்ணாமல் இருக்கா, நீ இவளை பற்றி நமக்கு ஒரு டீட்டெயிலும் கிடைக்கல, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரே கிடையாது, ஏன் இப்படி இருக்கா, சைலண்டாக இருக்கா, இவளுக்கு என்ன நடந்து போச்சு, நான் வேண்டாமோ,
அப்போ நான் இந்த ரிலேஷன்ஷிப் செப்பரேஷன் ஆகி போனது உனக்கு எந்த ஒரு பெயின் இல்லையா, வலியும் இல்லையா, நான் உனக்கு வேண்டாமா, ஏன் நீ இப்படி இருக்க, ஏன் நீ என்ன கவுண்டர் பண்ண மாட்டேங்கிற, நினச்சி 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 ஓவர் திங்கிங் பண்ணி பண்ணி தூக்கமும் இல்லை, பயங்கர சேடாகும், பயங்கர ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன். எனக்கு தெரிஞ்சது செப்பரேஷனில் ஒரு நாள் இவர் நிம்மதியாக தூங்கிட்டு நான் சொல்லுவேன். இது டெம்பரரி தான். ஓகே, இவர் ஹீல் ஆகிற டைமில் எல்லாம் சரியாகும். ஆக்சுவலி ஹீலிங் பீரியட் நடந்துட்டு இருக்குது, ஹீல் ஆகிட்டு இருக்காங்க. இவர் ஹீல் ஆகிற டைமில் இந்த ப்ராப்ளம் சரிங்க. மேபி எல்லாருக்கும் சொல்ல முடியாது, ஒரு சிலவங்களுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து இந்த ஒரு பர்சன் வேறு ஏதோ இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் மேபி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங் நீங்கள் இருக்கிற டைமில் நீங்கள் செக்ஷுவலாக பேசிருக்கலாம், இல்லைங்க செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கலாம். ஓகே, ஸோ ஒரு அடிக்ஷன் இவருக்கு ஃபீல் ஆகுது, நைட்டு தூக்கமும் இல்லை. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு உங்ககிட்ட வரணும்னு ஒரு தாட் உண்டு. ஏன்னா இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன், அந்த சீக்ரெட்டிவான ஒரு கேரக்டர் இவர் பயங்கரமாக அப்ரோச் பண்ணுது. ஓகே, அது இவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி அதை அவர் அட்ராக்ட் பண்ணி இழுக்குது நம்ம சொல்லலாம். ஓகே, எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும், அவங்க கூட ஹாப்பியாக இருக்கணும்னு தாட்ஸ் உண்டு. ஓகே, முன்னாடி இருந்த மாதிரி நீங்கள் இந்த செக்ஷுவல் இன்டிமேஷன் தான் இருந்துச்சுன்னா அப்படின்னா, ஸோ அந்த மூமெண்ட் மறுபடியும் வேணும், நிறைய தாட்ஸ் உண்டு. பட் ஆளுக்கு டோட்டலாக ஃபியர் என்ன அப்படின்னா, வந்து போய் நின்ன அப்படின்னா நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோ, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வேண்டான்னு சொல்லிடுவீங்களோ, சாரி எனக்கு இல்லை எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை நினச்சா ஆளுக்கு பயம் சொல்லலாம். ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷனில் வராமல் ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு பவுண்டரி செட் பண்ணி வச்சுட்டு நிற்கிறாங்க. ஓகே, தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இருக்கனால கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சரி, ரிலேஷன்ஷிப்பில் இப்போதைக்கு ஒன்றும் பண்ண முடியும்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, ஆள் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும். நீங்கள் வரட்டும், நீங்கள் வந்து கம்யூனிகேஷன் பண்ணட்டும், நீங்கள் வந்து ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் பண்ணட்டும், ஆளோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு நீங்கள் வரட்டும்னு ஆள் ஆக்சுவலி வெயிட்டிங் ஆகும். நீங்களும் போகலை. ஓகே, ஆள் இருந்திருந்து ஆளுக்கு ஈகோவும் ஓரளவுக்கு கரைஞ்சிட்டு உண்டு. பயங்கர ஈகோஸ்டிக்கான பர்சனாக இருக்கலாம். கரண்ட் சுச்சுவேஷனில் ஈகோ எல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்ருக்குன்னு நம்ம சொல்லலாம். டோட்டலாக ஆள் டவுன். ரிலேஷன்ஷிப்லேயும் ஒன்றும் ஓகே இல்லை, ஃபேமிலிலேயும் ஒன்றும் ஓகே இல்லை, கெரியர்லேயும் ஒன்றும் ஓகே இல்லை. டோட்டலாக ஆள் டவுன். ஆளோட ஈகோ எல்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சிட்டு உண்டு. ஓகே, தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, 2 பேருமே கஷ்டப்படுறீங்க எனக்கு தெரிஞ்சு. மேபி இது ஒரு கர்மாவாக இருக்கலாம். சிலவங்க வந்து ரிலேஷன்ஷிப்னாலே கர்மா ஃபேஸ் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருக்கும் கர்மாங்கிறது ஒரே மாதிரி வரணும்னு அவசியம் கிடையாது லைஃப்பில். சிலவங்க வந்து தீராத நோயில் கிடந்து கஷ்டப்படுவாங்க, சிலவங்க ஃபினான்ஷியலி ப்ராப்ளத்தை கஷ்டப்படுவாங்க. ஓகே, ஸோ இங்கே எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே வந்து கர்மா ஃபேஸ் பண்ணது ரிலேஷன்ஷிப்னால இருக்கலாம். ஸோ 2 பேருக்கு பெயின் உண்டு. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 2 பேருக்கு ஒரு போத மாதிரி ஃபீல் ஆகிருக்கலாம், வெளியே வர முடியாத அளவுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே, 2 பேருக்கும் பெயின் உண்டு. பட் என்ன அப்படின்னா, நீங்கள் இந்த ஒரு பெயினை ஓவர்டேக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பாத்தை சூஸ் பண்ணிட்டு உண்டு. ஓகே, அவனும் கரண்ட் சுச்சுவேஷனில் ரிலேஷன்ஷிப்பை சரண்டர் பண்ணிட்டு உண்டு. பட் என்ன இருந்தாலும் 2 பேருமே கரண்ட் சுச்சுவேஷனில் கஷ்டப்பட்டீங்கன்னு நான் சொல்லுவேன். இவருக்கும் பெயின் இருக்குது, சேம் உங்களுக்கும் பெயின் இருக்குது. பட் நமக்கு இங்கே சுச்சுவேஷன் ஒன்று சேஞ்ச் ஆகும். ஏன் கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நினைக்கிற பர்சன், நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிக்கணும். எல்லாம் தெய்வம் பார்த்துக்கட்டும். தெய்வம் என்ன சொல்லுதோ, தெய்வம் என்ன பதில் கொடுக்குதோ, தெய்வம் என்ன தீர்ப்பு கொடுக்குதோ அதை ஏற்றுக்க நான் ரெடியாகணும். எனக்கு இப்போ நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு பட்சத்தில் நம்ம தெய்வத்துக்கிட்ட சரண்டர் பண்ணுவோம். அதே மாதிரி இவராலே ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இவங்களும் டிவைன் கிட்ட சரண்டர் பண்ணிட்டு எல்லாம் தெய்வம் பார்த்துக்கணும். தெய்வம் என்ன சூஸ் பண்ணணும் அதை ஏற்றுக்க நான் ரெடியாக இருக்கேன். ஓகே, பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம், 2 பேர் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நெகட்டிவான ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, இது டெம்பரரி சுச்சுவேஷன், சேஞ்ச் ஆகும். மெயினாக நமக்கு சன் கார்டு வந்துருக்குது. ஸோ ஆல் கார்டு வந்து நெகட்டிவாக இருந்த ஒரே ஒரு கார்டு சன்னு ஒரு கார்டு வந்தாலே டோட்டல் பாசிட்டிவான ஒரு அவுட்கம் ஆகும். இந்த ரிலேஷன்ஷிப்பில் இது வரைக்கும் உங்களுக்கு பிரைட்னஸ் இல்லை அப்படின்னா உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரைட்னஸ் வர தொடங்கிட்டு உண்டு. வரப்போது நம்ம சொல்லலாம். ரீகன்சிலேஷன் பாசிபிள் ஆகும், ரீயூனியன் பாசிபிள் ஆகும். ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் வெயிட்டிங் ஆகும். ஓகே, நீங்கள் வர்றதுக்காக வெயிட்டிங். பட் நீங்களும் இங்கே வரல. ஒரு நிறைய நாளில் உண்மையான ஒரு ட்ரூ ஃபீலிங்ஸை வச்சுட்டு நிறைய நாளில் பிடிச்சிட்டு நிற்க முடியாது. ஓகே, எமோஷனல் ஹோல்டெல்லாம் நிறைய நாள் பண்ண முடியாது. இருந்து பார்ப்பாங்க, ஒரு கட்டத்தில் வந்துடுவாங்க. ஓகே, ஸோ நமக்கு சுச்சுவேஷன் இப்போ நெகட்டிவாக இருக்கலாம், பட் சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். இந்த சுச்சுவேஷன் எல்லாம் மாறி இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் நமக்கு கிடைக்கும். ஒரு போதும் சொல்லவே மாட்டேன் இந்த பர்சன் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, நான் ஒரு போதும் சொல்ல மாட்டேன்.
சீரியஸ்லி அவங்களும் கஷ்டப்படுறாங்க. 2 சிச்சுவேஷன்ல மாட்டிட்டு. என்ன பண்ணணும்னு தெரியாம தவிச்சிட்டுருக்காங்க. அவங்களும் நீங்க நினைக்கிற மாரி ரியூனியனுக்கு ஒரு ரீகன்சிலியேஷனுக்கு தான் அவங்களும் ஆசைப்படுறாங்க. பட் 2 சிச்சுவேஷன். பட் நமக்கு இங்கே சேஞ்ச் ஆகும். சன் கார்டு வந்திருக்கனால ஆல் சிச்சுவேஷன் இங்கே சேஞ்ச் ஆகி உங்களுக்கு அது ஃபேவரபுளாக வரும். இப்போ நெகட்டிவான ஒரு சைக்கிள் நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னு நியர் ஃப்யூச்சரில் இதில் ஒரு பாசிட்டிவான ஒரு அவுட்கம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு தேவை என்னென்னா திங்க் பாசிட்டிவ். ஓகே. திங்க் பாசிட்டிவ், பேஷன்ஸ். கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கட்டும், ஏன் தலையே போகிற அளவுக்கான ஒரு ப்ராப்ளம் கூட இருக்கட்டும். ஓகே. பட் திங்க் பாசிட்டிவ். எல்லாம் சேஞ்ச் ஆகும். இங்கே எதுவும் நிரந்தரம் இல்லைங்க ஆக்சுவலி. நம்மளும் இங்கே நிரந்தரம் இல்லை. இங்கே இருக்க காசு, பணம் எதுவுமே நிரந்தரம் இல்லை. எந்த அளவுக்கு நம்ம தெய்வத்துக்கிட்ட க்ளோஸ்டாக போகிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம தெய்வத்துக்கிட்ட சரண்டர் ஆகுறோமோ, ஸோ அந்த அளவுக்கு ஆல் ப்ராப்ளம் க்ளோஸ் ஆகும். ஏன்னா இங்கே எதுவுமே டெம்பரரி இல்லை. நம்ம எதுவும் இங்கே கொண்டு போகிறதும் கிடையாது. எதுவுமே டெம்பரரி கிடையாது. ஸோ நம்ம ஆக்சுவலாக அது நம்ம அதை ஃபீல் பண்ணிக்கணும், நம்ம அதை உணர்ந்துக்கணும். ஓகே. நம்மளை மிஞ்சி இங்கே ஒரு சக்தி இருக்குது. இங்கே எதுவும் நமக்கு டெம்பரரி கிடையாது. சாரி, இங்கே எது நமக்கு நிரந்தரம் கிடையாது. எல்லாமே டெம்பரரி. சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகும். எந்த அளவுக்கு நீங்கள் டிவைன் கூட க்ளோஸாக கனெக்ட் ஆகணும், அந்த அளவுக்கு பெயின் ஓவர்டேக் பண்ணலாம். ஓகே. பெயின் ஓவர்டேக் பண்ணால் சுச்சுவேஷனும் சேஞ்ச் ஆகும். இன்னொரு விஷயம் என்ன, திங்க் பாசிட்டிவ். ஏன் அப்படி சொல்லணும்னா, உங்கள் கரண்ட் சுச்சுவேஷனில் உங்கள் ரிலேஷன்ஷிப் என்ன சுச்சுவேஷனில் வேணாலும் இருக்கும். தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷனில் இருக்கலாம், நோ கான்டக்ட் சுச்சுவேஷனில் இருக்கலாம், செப்பரேஷனில் இருக்கலாம். ஸோ ஒருபோதும் ஹோப்பை கைவிடக்கூடாது. எல்லாம் சரியாகும். ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் உங்களுக்குள்ள இருக்கணும். ஏன் அப்படின்னா, இங்கே நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் இங்கே அறுவடை பண்ண போகிறீங்க. ஓகே. எல்லாம் சரியாகும், பாசிட்டிவாக மாறும். நீங்கள் ஒரு நல்ல திங்கிங்கை உங்கள் மைண்டுக்குள்ளே போட்டிங்கன்னா கட்டாயம் நீங்கள் அதை அறுவடை பண்ணுவீங்க. அது உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு டைம் சரியில்லை. பட் உங்களுக்கு டைம் சரியாகும் போது அது பாசிட்டிவான ஒரு அவுட்கம் கிடைக்கும். பட் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், ஒன்றும் நடக்காது. நீங்கள் அதை அறுவடை பண்ணிங்கன்னா ஷூராக நீங்கள் அதையும் விதைப்பீங்க. ஓகே. ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் வேணும், ரீயூனியன் வேணும், ரீகன்சிலேஷன். ஸோ அதே மாதிரி இந்த வேர்ல்டில் எதுவுமே நிரந்தரம் இல்லை. காதலாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், காசாக இருக்கட்டும், பெற்றவங்களாக இருக்கட்டும், எல்லோரும் நம்ம லைஃப்பில் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் கடந்து வருவாங்க. எல்லோரும் நம்மளை விட்டு ஒரு டைமில் போயிடுவாங்க. ஓகே. அம்மா அப்பா கூட நம்மளை விட்டு ஒரு டைமில் போயிடுவாங்க. சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், யாருமே நம்ம லைஃப்பில் ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் வரப்போகிறதே கிடையாது. ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுற ஒரே ஒரு சக்தி என்னென்னா அது யூனிவர்சல் சக்தி தான். அதுதான் நம்மளோட மதர் கார்டுன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அதை நமக்கு இறைவன் சில விஷயங்களை புரிய வைப்பாங்க. எதுவும் நமக்கு நிரந்தரம் இல்லை. நம்ம தான் இங்கே நமக்கு நிரந்தரம். நம்மளும் யூனிவர்ஸும் மட்டும்தான் நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுறது. மிச்சம் இதில் வரக்கூடிய இந்த பூமியில் வரக்கூடிய எல்லாமே ஒரு டெம்பரரி. ஓகே. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் டிவைன் கூட க்ளோஸ்டாக இருக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் ஆத்மார்த்தமாக அந்த ப்ரேயர் பண்ணுறீங்களோ, எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமான இறைவனை நம்புறீங்களோ, அந்த அளவுக்கு உங்களோட ப்ராப்ளம் சீக்கிரமாக சால்வ் ஆகும். பெயின் இருக்காது. உங்களுக்கு அதை ஓவர்டேக் பண்ணுறதுக்கான ஒரு சக்தி கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே. ஓகே. ஸோ திங்க் பாசிட்டிவ். தென் நமக்கு இதில் இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஒரு சிலவங்களுக்கு 55 ஏஜ் இருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு 44 ஏஜ் இருக்கலாம். ட்ரிபிள் 9 இம்பார்ட்டன்ட். ட்ரிபிள் 9 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். 444 இம்பார்ட்டன்ட். 444 கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். ஓகே. தென் நமக்கு இம்பார்ட்டன்டான மந்த் பார்க்கலாம். பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், அக்டோபர் இம்பார்ட்டன்ட். ஓகே. 33 இருக்கலாம் மேபி ஒரு சிலவங்களுக்கு ஏஜ். ஒரு சிலவங்களுக்கு 22 ஏஜ் இருக்கலாம். ஓகே. தென் ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்டு பார்க்கலாம். 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 important, 5 important, 6 important, 8 important, 9 important, 10 important, 15 important, okay, 19 important, 10 angels numbers important. Okay. ஸோ இந்த நம்பரில் அவங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ, ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ, லாஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ ஷியோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். நான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை கனெக்ட் ஆகி இருக்கும்போது உங்களோட எனர்ஜி கண்டிப்பாக நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.